வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் கூட ஃபார்ம் ஹவுஸ் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா விஜய் வந்து ஜூஸ்லாம் போட்டு தராங்க. அதுக்கப்புறம் காவேரி போய் வாமிட் பண்ணிடுறாங்க. இல்லைங்க, எனக்கு காரமாக தான் சாப்பிட்ணும் போல் இருக்குது, எனக்கு பேசாமல் நீங்கள் வந்து பஜ்ஜி செஞ்சு தெரிஞ்சிங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, என் பொண்டாட்டிக்காக இது கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு போய் சரி இங்கே இரு, நான் போய் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. காவேரி உடனே வந்துடுவாங்க. நீ ஏன் இங்கெல்லாம் வந்த, நீ போய் உட்காரு, நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன், இது என்ன இருக்குது, நான் வரக்கூடாதான், நான் இப்படி நின்று பார்க்கலாம், நான் இப்படி நின்று பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கட்டிலாம் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. உடனே விஜய் வந்து கொஞ்ச நேரம் நீ கம்முன்னு இரு, அப்போ தானே சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து காவேரி போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பசுபதி வந்து வெண்ணிலோட மாமாவை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை, அன்றைக்கி வந்து அந்த விஜய் தம்பியை நான் அப்படியே செவுத்துல பிடிச்சி நிற்க வச்சிட்டாரு, கழுத்தை பிடிச்சி, நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன், அதனால தான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா அஜய் வந்துடுவார். அஜய் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் மாமா, ஆக்சுவலாக வெண்ணிலானி தான் வந்து எனக்கு அண்ணியாக வர வேண்டியது, அதுக்குள்ளே இந்த காவேரி தான் எங்கள் அண்ணன் மைண்டை மாற்றி எப்படியோ வந்து உள்ளே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதெல்லாம் கான்ட்ராக்ட் கல்யாணம் தான், அவங்க இப்போ அதனால தான் போயிட்டாங்க, அதனால் நீங்கள் வந்து எப்படியாவது வெண்ணிலா அண்ணியை எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஜய் தேவையில்லாமல் நான் பேசினோடனே இந்த ஆள் திரும்பவும், அதாவது வெண்ணிலோட மாமா வந்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் வாஷ் ஆகிடுவார். அப்படி இதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி, சரி ஓகே நான் வெண்ணிலட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.